சில குட்டீஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான வெல்கம். இப்போ 11th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லோரும் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. கண்டிப்பாக எல்லோரும் நல்லா ரைட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஏதாச்சும் கிரேஸ் மார்க்ஸ் வர மாதிரி கொஷின்ஸ் வந்திருந்தால் எனக்கு சொல்லுங்கப்பா, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் சொன்னால் தான் எனக்கே தெரியும் அந்த மாதிரி ஏதாச்சும் கொஷின் வந்துருச்சுன்னா. ஸோ நீங்கள் தான் இப்போ எழுதியிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கிரேஸ் மார்க் கொஷின்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் உங்கள் சிலபஸ்லேயே இல்லாமல் உங்கள் புக்லேயே கவர் ஆகாமல், இல்லை கொஷின்ஸ் பிரிண்ட் ஆனது மிஸ்டேக்ஸாக இருக்குது, இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் ஆர் வேல்யூஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் மிஸ் ஆகுது, கொஷின்ஸ் முழுசாக எண்ட் ஆகலை, இந்த மாதிரி ஏதாச்சும் கொஷின் வந்திருந்தால் அதுக்கு பேர் தான்ப்பா கிரேஸ் மார்க் கொஷின். அந்த இந்த கொஷின்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட்டு உங்களுக்கு ஒரு மார்க் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் கொஷின்ஸ் வந்திருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன கொஷின்ஸ் அப்படின்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கப்பா. அண்ட் என் சைட்லேயும் ஏதாச்சும் தெரிஞ்சால் நானும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஆன்சருக்கு இப்போ முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கான ஆன்சர் கீஸ், அடுத்து நீங்கள் ரைட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர்ஸ், அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே நாங்கள் அந்த குரூப்பில் தான் இப்போ அப்லோட் பண்ணுவோம். ஸோ மாதிரி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கௌதமி போய்ட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. அவங்களோட ஆன்சருக்கு இன்னும் 5 to 10 மினிட்ஸில் அந்த குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். பிடிஎஃபாகவே அப்லோட் பண்ணுவோம்ப்பா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக. ஸோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன் இவ்வளோ லேட்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவே நான் 1:05க்கு 1:10க்கு அப்லோட் பண்ணுவேன்ப்பா. எக்ஸாம் முடிச்சுட்டு அவங்க ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கான பிடிஎஃப் சேஞ்ச் பண்ணி அவங்க எனக்கு அனுப்பவே பார்த்திங்கன்னா 1:30 ஆகிரும். அதுக்கப்புறம் தான் நானும் அப்லோட் பண்ணணும். ஸோ அதான்ப்பா லேட். ஸோ நானும் முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு அப்லோட் பண்ண பார்க்குறேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு பயாலஜி அண்ட் செகண்ட் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம்ப்பா, திரும்பவும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக எல்லா போர்ஷனும் ஷெட்யூல் போட்டு கரெக்டாக கவர் பண்ணிக்கோங்கப்பா. எந்த எக்ஸாம்ஸும் கரெக்டாக போர்ஷன்ஸ் கவர் பண்ணிங்க, எந்த போர்ஷனும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கரெக்டாக ஷெட்யூல் போட்டு எந்த எக்ஸாம்ஸ்க்கு டைம் அதிகமாக இருக்கோ அந்த டைமில் வேறு சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்கலாம். அதுமாதிரி கரெக்டாக படிச்சுக்கோங்கப்பா. விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். எல்லா எக்ஸாமும் நல்லா பண்ணிடுங்க. இதுவே எல்லா எக்ஸாமும் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப்பு பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். பயாலஜி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இது இருக்கும், பயோ பாட்னி அண்ட் பயோஜாலஜி. கம்ப்யூட்டர் சயின்ஸும் பார்த்திங்கன்னா அதே தான்ப்பா. உங்களுக்கு டோட்டலாக 70 மார்க்ஸ் கேட்பாங்க. 70 or 75, 70. பயாலஜி 70 தான், 35. கம்ப்யூட்டர் சயின்ஸும் பார்த்திங்கன்னா 70 தான். உங்களுக்கு இன்டர்னல்லே 30 மார்க்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு 40 மார்க்ஸ் 50 மார்க்ஸ் எடுத்துட்டாலே உங்களுக்கு இன்டர்னல் வந்து ஃபுல் மார்க்ஸ் போட்டுருவாங்க. மேக்ஸிமம் 30 வந்துடும். உங்களுக்கு வந்து 80 மார்க்ஸ் மேலே வந்துடும். உங்களுக்கு கட் ஆஃப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கிடைக்க, உங்களுக்கு நல்ல காலேஜும் கிடைக்கும். ஸோ கரெக்டாக பார்த்து பாருங்கப்பா. ஸோ வச்சு சில குட்டீஸ் இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட் சில குட்டீஸ். டாடா, பை.